Hi, good evening everyone. Last video என்ன பார்த்தோம் அப்படின்னா diamagnetic material பார்த்தோம். So today we are going to see paramagnetic material பார்க்க போறோம். ஓகேங்களா? So diamagnetic material பார்த்தீங்கன்னா each and every atom which has paired electron இருந்துச்சு. அதனால magnetic moment என்ன நமக்கு clash ஆயிரும் நம்ம பார்த்தோம். Paramagnetic material என்னன்னா each and every atom which has unpaired electrons in the outermost orbital. ஓகேங்களா? So we know that basically materials is made by group of atoms. ஒரு மெட்டீரியல்னா it is made by group of atoms. அந்த ஆட்டம்ல இருக்கிற என்ன இருக்குன்னா நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். ஓகே, அந்த எலக்ட்ரானில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அது பேர் நான் என்னது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, அந்த எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் மூமெண்ட் டிஃபால்ட்டாக அதில் இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்கிறோம், அது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்கிறோம். ஓகே, ஸோ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா த மெட்டீரியல் விச் ஹேஸ் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால். ஓகேங்களா? ஸோ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் அப்னா இன்னொரு எலக்ட்ரான் ஸ்பின் டவுன். ஒரு எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ண மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் இன்னொரு எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ண மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் என்ன நமக்கு கிளாஷ் ஆகும். இங்கே பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கனால என்ன பண்ணுறோம்னா அதுக்கு டிஃபால்ட்டாகவே அதுக்கிட்ட என்ன பண்ணால் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் unpaired electrons in the outermost orbitals and also it has permanent dipole moment. ஓகேங்களா? ஃபீல்டு அப்ளை பண்ணாதுக்கு முன்னாடி அங்கே என்ன இருக்கும்னா டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஓகே, ரேண்டமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ண முன்னாடியே இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் அலைன்டு இந்த ரேண்டம் டைரக்ஷன் எல்லாமே ஒவ்வொரு மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன பண்ணணும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்கும். ஏன்னா தெர்மல் அஜிடேஷன் உள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஒரு மெட்டீரியல் டெம்பரேச்சர் ஹீட் இருக்கும். அந்த ஹீட்னால என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு டைரக்ஷனில் மேக்னெட்டிக் மூமெண்ட்டை அரைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் அலைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ in the presence of magnetic field, magnetic moments are aligned in the field direction. ஓகே, நமக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட்னு நமக்கு என்னன்னு தெரியும். ஓகே, மேக்னெட்டிக் மூமெண்ட்னு என்னது போல் ஸ்ட்ரென்த் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நார்த் போல் அண்ட் சவுத் போல், இல்லாட்டி லென்த் ஆஃப் த மேக்னெட் நம்ம சொல்லுவோம். ஓகே, அதாவது ஒரு மேக்னெட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது என்ன பண்ணால் அதுக்கு அலைன் ஆகணும். ஓகே, அலைன் ஆகல அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் அலைன் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்ன, மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, so in the presence of magnetic field, magnetic moments are aligned in the field direction. Field in the direction apply பண்ணினா magnetic moment என்ன பண்ணும்னா field direction align ஆகும். So magnetic lines of force passes through the material. Magnetic field apply பண்ண என்ன நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா magnetic lines of force வந்து உள்ள penetrate ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் paramagnetic material. ஓகே, இதில் சின்ன சின்ன டயக்ராம் இருக்குது, அதை அப்படியே நம்ம பார்த்துலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன். இது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சர்க்கிள் என்ன சொல்லுன்னா ஒவ்வொரு ஆட்டம். ஓகே, அந்த ஆட்டமில் இருக்க பாருங்க அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் இருக்கு சொன்னால அந்த ஒரு எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் மூமெண்ட் தான் இது ஏரோ மார்க் போட்டுருக்கோம். ஓகே, ஸோ எப்போவுமே எலக்ட்ரான் ஸ்பின் மோஷனில் இருக்கும்போது அது என்ன பண்ணுவது மேக்னெட்டிக் மூமெண்ட் அரைஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் போல் டு நார்த் போல், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நார்த் போல் டு சவுத் போல், அதை மறக்கக்கூடாது நம்ம. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஜஸ்ட் ஒரு 6 ஆட்டம் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஃபீல்டு அப்ளை பண்ணாத முன்னாடி ஓகேங்களா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆர் அலைன்ட் இந்த ரேண்டம் டைரக்ஷன் சொன்னோம்னா இந்த மாதிரி நமக்கு ரேண்டமாக இருக்கும். ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா ஃபீல்டு இந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மேக்னெட்டிக் மூமெண்ட் பாருங்க ஃபீல்டு டைரக்ஷன் அலைன் ஆகுது. இந்த மாதிரி மேக்னெட்டிக் மூமெண்ட் ஏரோ மாதிரிலாம் மேக்னெட்டிக் மூமெண்ட்னு அர்த்தம். ஓகே, மேக்னெட்டிக் மூமெண்ட் டைரக்ஷன் அலைன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் அன்பேர்டு எலக்ட்ரான் வச்சுன்னு சொன்னோம்னா அந்த நமக்கு போட்டுருக்கோம். ஓகே, இது அப் ஸ்பின், இது டவுன் ஸ்பின், இது பேர்டு எலக்ட்ரான், இது பேர்டு எலக்ட்ரான், இது பேர்டு எலக்ட்ரான். நீங்க பாருங்க இந்த மாதிரி அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும், வெதர் இட் இஸ் ஸ்பின் அப் ஆர் ஸ்பின் டவுன். ஓகே, ஸோ அட் த சேம் டைம் பாருங்க இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மியபிலிட்டி இருக்கும் அண்ட் சசெப்டிபிலிட்டி இருக்கும். ஓகே, சசெப்டிபிலிட்டினா என்னன்னா மெட்டீரியல் ஹவு ஏ மெட்டீரியல் ஆர் ஸ்பெசிமென் விட் கெட்ஸ் ஈஸிலி மேக்னடைஸ்டு, எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகுது, எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் அலைன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது அலைன் ஆகுறதுனால இங்கே என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி இருக்கும் அண்ட் ஆல்சோ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உள்ள வந்து பெனட்ரேட் ஆகும், இந்த மாதிரி வீக்லியாக இருக்கும். தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஆனால் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்காது. அதாவது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உள்ள பெனட்ரேட் ஆகாது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். இங்கே என்ன நடக்கும்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல் பெனட்ரேட் ஆகும், அதனால தான் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருப்போம். ஓகே, இங்கே பாருங்க மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து உள்ள நமக்கு பெனட்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்து இதில் ஒன் ஆஃப் த 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தலாம். ஸோ அடுத்து பாருங்க நான் டைம் வேஸ்ட் பண்ண கூட எழுதி வச்சு நடத்திட்டு இருக்கேன். அடுத்தது
மேக்னெட்டிக் சசபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் ஓகேங்களா. மேக்னெட்டிக் சசபிலிட்டி பாசிட்டிவ்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன பண்ணுது, அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஓகேங்களா. மேக்னெட்டிக் லென்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை பெனட்ரேட் பண்ணுது. அதனால மேக்னெட்டிக் சசபிலிட்டி நமக்கு இருக்கு ஓகே பாசிட்டிவ். அண்ட் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். இதான் நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர்னா என்ன ஆகுதுன்னா, பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன பண்ணுன்னா தானாகவே அலைன் ஆகும் ஓகேங்களா. நீங்கள் ஃபீல்டு கொடுக்கலான்னு என்ன பண்ணும், அது அலைன் ஆகும். வித்தவுட் ஈவன் இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு the magnetic movement are aligned depends on the temperature okay. டெம்பரேச்சர் குறைச்சிங்கனாவே என்ன நடக்கும்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் அலைன் ஆகும். ஏன்னா அங்கே என்ன இருக்குது, நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கனால என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகும் ஓகே. இதுதான் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி. ஆனால் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் சொல்லியிருப்போம். மேக்னெட்டிக் சசபிலிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். அங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கனால என்ன பண்ணணும், நீங்கள் டெம்பரேச்சர் குறைச்சினாலும் எந்த யூஸும் இருக்காது. ஆனால் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கனால என்ன பண்ணணும், நமக்கு இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணால் அது தானாகவே அலைன் ஆகும் ஓகே. அலைன் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் சசபிலிட்டி வருதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இஸ் மோர் தேன் ஒன் ஓகேங்களா. எப்போவுமே சசபிலிட்டி இருக்குனாவே பெர்மியபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். பெர்மியபிலிட்டி இருக்குனாவே சசபிலிட்டி இருக்கும். பெர்மியபிலிட்டினா எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை அலோவ் பண்ணுது, பெர்மிட் பண்ணுதுன்னு அர்த்தம். மேக்னெட்டிக் சசபிலிட்டினா ஹவு ஏ மெட்டீரியல் விச் இஸ் கெட் ஈஸிலி மேக்னடைஸ்டு ஓகேங்களா. பெர்மியபிலிட்டி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கான நமக்கு சசபிலிட்டி இருக்கும் ஓகே. ஸோ அந்த டெம்பரேச்சர் இஸ் அதே மாதிரி இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம ஹீட் பண்ண என்ன நடக்கும்னா, சம் ஆஃப் த மெட்டீரியல் கோஸ் டு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். அதை தான் நம்ம எழுதி போட்டுருவாங்க. அந்த டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஓகே. டிரான்சிஷன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது, பேரா டு ஃபெர்ரோ, டயா டு பேரா ஓகே அந்த மாதிரி. ஸோ when the temperature is greater than transition temperature, the paramagnetic material is becomes diamagnetic material ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுங்க, இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து +2 முடிச்ச இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்புங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் ஓகே. மேக்னெட்டிக் சசபிலிட்டி இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர்னு சொன்னோம்ல. இப்போ என்ன சொன்னால், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ண என்ன நடக்கும்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலோட மேக்னெட்டிக் மூமெண்ட் அலைன் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதோட சசபிலிட்டி என்னன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் சசபிலிட்டி நமக்கு என்னன்னு சொல்லுவோம், நமக்கு இங்கிலீஷில் நமக்கு இந்த லெட்டர் வந்து சசபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஃபார் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ண என்ன நடக்கும்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் அலைன் ஆகும் ஓகே. ஸோ அலைன் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் சசபிலிட்டி வருதுன்னு அர்த்தம் ஓகே. சசபிலிட்டி psi இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/டெம்பரேச்சர். அப்போ இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் எடுக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம்ல, அந்த கான்ஸ்டன்ட் பேர் தான் கியூரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ psi இஸ் ஈக்குவல் டு C/T. அதாவது ஒரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் எடுக்கிறதுக்கோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் எடுக்கிறதுக்கோ ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணோம்ல, அந்த கான்ஸ்டன்ட் பேர் தான் C. இங்கே Cனா கியூரி கான்ஸ்டன்ட். ஸோ சசபிலிட்டி psi இஸ் ஈக்குவல் டு C/T ஃபார் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ நமக்கு பேசிக் ஈக்குவேஷன் இருக்கு, M is directly proportional to magnetic field ஓகேங்களா. அதாவது மேக்னடைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஓகே. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஓகே. ஸோ M is equal to அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னென்ன கான்ஸ்டன்ட் நமக்கு சசபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஓகே. சசப்டிபிலிட்டி psi is into H ஓகே. ஸோ தட் M is equal to psi இன்டெகிரேஷன் நமக்கு psi என்னன்னு தெரியும், நமக்கு C/T தெரியும் ஓகே. C/T நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். M is equal to என்ன வரும் நமக்கு, M is equal to C/T into H வரும் ஓகே. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா ஃபார் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஓகே. மேக்னடைசேஷன் M is equal to M னா மேக்னடைசேஷன், is equal to C னா curie constant, T னா absolute temperature, H நமக்கு என்னது magnetic field ஓகேங்களா. ஸோ in this equation related to paramagnetic material. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணால் சசபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இருக்குது, அடுத்து பார்த்தலாம் வாங்க. ஸோ அடுத்து பாருங்க, பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், பிளாட்டினம், ஆக்சிஜன், மேங்கனீஸ், அப்புறம் குரோமியம், லித்தியம், டைட்டானியம், மெக்னீசியம், அடுத்து டங்ஸ்டன், இது வந்து பார்த்தீங்கன்னா சீசியம், அப்புறம் இது வந்து காப்பர் சல்ஃபேட், இது மாங்கனீஸ் சல்ஃபேட், இது ரூபி. ரூபினா என்ன மீனிங் அப்படின்னா Al2O3 ஓகேங்களா. அலுமினியம் ஆக்சைடு வித் குரோமியம் டோப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கிராஃபைட் அண்ட் சோடியம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கால்சியம் ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் 2 டைப் இருக்குது. ஒன்று இன்ட்ரின்சிக் பேராமேக்னெட், இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக் பேராமேக்னெட். இன்ட்ரின்சிக் பேராமேக்னெட்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எந்த எலிமெண்ட்டுமே டோப் பண்ணாமல் அந்த மெட்டீரியல் என்ன பண்ணணும்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம், பிளாட்டினம், அடுத்து ஆக்சிஜன், Mn, குரோமியம், லித்தியம், டைட்டானியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் பேராமேக்னெட். எக்ஸ்ட்ரின்சிக் பேராமேக்னெட்னா ஒரு எலிமெண்ட் கூட இன்னொரு எலிமெண்ட் டோப் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட்,
இது மேங்கனீஸ் சல்ஃபேட் ஓகேங்களா. ஸோ இந்த மெட்டீரியல் ஓகே காப்பர் சல்ஃபேட் அப்புறம் MnSO4 ரூபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிக் பேராமீட்டர் நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ தட் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே. நம்ம இங்கிலீஷ்லையும் வீடியோ போட்டுட்ருக்கோம். அடுத்து நம்ம ஆக்டிவஸ் பேசிவஸ் வந்து அதில் பார்க்கலாம். ஸோ தம்ஸ் அப் போட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது கிளாரிட்டி ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.